அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி பிளேக் நோயால் இருந்த ஐசோலேஷனை, அதாவது கொரோனாவின் போது நாம் எப்படி ஐசோலேட் இருந்தோமோ அந்த விஷயத்தை தீண்டாமையாக ஜாதியின் அடிப்படையில் பிரிட்டிஷ்கள் மாற்றினார்கள் என்று பார்க்கலாம். சென்ற காணொலியில் பிளேக் வந்தது. அதே சமயத்தில் பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருந்தது, பசிப்பட்டினி அதிகமாக இருந்தது, பஞ்சம் இருந்தது 1990. இதனால் இப்போ சமுதாயத்தில், இந்திய சமூகத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பொருளாதார ரீதியில் நிறைய இருந்தது பார்த்தோம். இது ஒரு புறம் செல்ல, இந்த வறுமை பட்டினி என பல எண்ணங்கள் இதனால் வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கையாளுவதற்கு பிரிட்டிஷர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே சமயத்தில் இந்திய சுதந்திர போராட்டமும் தீவிரமடைந்தே போச்சு அந்த சமயத்தில். எனவே இந்திய சுதந்திர போராட்டத்தை கண்ட்ரோல் செய்ய மக்களிடம் இந்த பிளேக்கால் ஊர் ஊராக பிளந்து உள்ள மக்களை நிரந்தரமாக பிளக்க, அப்பொழுது சமூகத்தில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் உருவான ஏற்றத்தாழ்வுகளை ஜாதியின் அடிப்படையில் மாற்றி தீண்டாமை என கூறி அதை வைத்து மக்களிடையே பிளவு ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்தை முறியடிக்க முயற்சி செய்தனர். ஆனால் 1/9/1939 உருவாகிய வேர்ல்டு வார் 2 காரணத்தினால் அவர்கள் கண்ட கனவெல்லாம் நினைவாகவில்லை. இந்தியாவில் அவர்கள் ஆட்சியை தொடர மிகவும் சிரமமாக இருந்தது. ஏன்னா வேர்ல்டு வார் 2ல் பிரிட்டன் பல நிலைக்கு உட்பட்டு எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க நிலைக்கு ஆட்பட்டு அவர்கள் சுதந்திரம் அளித்தார்கள் என்பது கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்தா, ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும். திரும்ப தீண்டாமைக்கு வருவோம். இந்த பிளேக்கால் ஒரு ஊர் மக்கள் இன்னொரு ஊர் மக்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற விஷயங்களை அனுபவிக்க அனுமதி மறுத்து, பிளேக் நோயின் பின்னணியில் சமூகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, இதை ஜாதியின் அடிப்படையில் பிரிட்டிஷ் எளிதாக மாற்ற வழிவகுத்து நம்முடைய மக்கள் அந்த காலத்தில் ஜாதியில் அடிப்படையாக கொண்டு தான் குடும்பங்களாக அவங்கவுங்க சேரி மற்ற விலையில் இருந்தாங்க. நகரத்தில் கொஞ்சம் மிக்சடாக இருந்தாங்க. ஆனால் ஊரில் போனீங்கன்னாக்கா விலையில் அந்த சமூகத்தின் அடிப்படையில் தான் ஒரு சிறிய சிறிய சேரிகளாகவும் கிராமங்களாகவும் இருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் ஜாதி இருந்தது. அதனை அடிப்படையாக கொண்ட ஏற்றத்தாழ்வுகளை சமூகத்தில் இருந்தது இல்லை. ஏன்னா ஜாதியை வச்சு யாரும் நம்ம சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கல. எல்லாரும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ நிலம் வச்சுக்கிறவங்க கீழே இருந்த மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்தா வேலை வாங்கினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இதே ஜாதியின் அடிப்படையில் உருவான காரணம் அப்போது ஏற்பட்ட வறுமை, பட்டினி மற்றும் ஜமீன்தார் சிஸ்டத்தில் ஊக்குவித்த பிரிட்டிஷின் ஆட்சி முறை தான் காரணம். முதல்ல கேஸ்ட் என்ற வார்த்தை போர்ச்சுகீஸ் தான் 1492 கையாண்டனர். அது பிரிட்டிஷ் வலு கொடுத்தது 1857 சிப்பாய் கழகம் நடந்த உடனே அதுக்கு ரொம்ப வலு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் 1800 வாக்கிலே சிப்பாய்களிடையே மதத்தின் அடிப்படையில் ஒற்றுமை ஏற்பட்டு அதை கிட்டத்தட்ட கையாளுவதற்கு 60 வருடங்கள் பிரிட்டிஷாருக்கு ஆனது. ஏன்னா 1887 1800 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷத்தில் எல்லா இடத்துல இந்த சிப்பாய் கழகம் இந்தியா முழுக்க பரவுது. அதற்கு மதத்தின் மேலே அந்த சிப்பாய் கழகத்தில் அந்த தோட்டாவில் பசு மாமிசம், பன்றி கொழுப்பு தடைவிறது தான் காரணமாக இருந்தது. இதனால் மக்கள் எல்லாம் மதத்தின் அடிப்படையில் இது தவறுதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றிணைந்து தான் அவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்ததுனால இதில் மதத்தை எப்படியே சீர்குலைக்க எண்ணி இந்த இந்து தர்மத்தில் இருக்க வர்ணாசிரமம், அதாவது காம்படிட்டிவ் பேஸ்டாக இருந்த பிரிவுகளை ஜாதி என கூறினர். அதன் அடிப்படையில் மேல்தட்டு, நடுத்தட்டு, கீழ்த்தட்டு, மிகவும் கீழ்த்தட்டு என அந்த பிரிவுகளை பொருளத்தின் அடிப்படையாக கொண்டு பிரித்து, அதற்காக 1878-72 பெங்காலில் சர்வே எடுத்தாங்க, சென்சஸ் எடுத்தாங்க, மக்கள் தொகை எடுத்தாங்க. அதற்கப்புறம் இந்த மக்கள் தொகை ஜாதி அடிப்படை மக்களோட இந்தியா முழுக்க எல்லா இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நமக்கு நல்லது செய்கிற மாதிரி இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு ஷெட்யூல் காஸ்ட் ஆக்டையும் கொண்டு நமக்கு நல்ல அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு கோட்டா சிஸ்டம் செஞ்சு முற்பட்டாங்க. இதெல்லாம் அவர்களே பிரச்சனை செய்து அவர்களே நல்லது செய்கிற மாதிரி நமக்கு நடித்தாங்க காலத்தின் கட்டாயத்தால். அவர் நமக்கு நல்லது செய்யப்போ தெரியுது. ஆனால் உண்மையில் அவருடைய எண்ணம் மதத்தின் மேலே பீப்புள் ஒன்றா இருக்கிறத சீர்குலைக்கணும். அது ஓரளவு தான் பழிக்கவே, அது இன்னும் மேலே எடுத்து சில ஜாதியை கொண்டு தீண்டாமை உருவாக்கி அந்த 4 பிரிவினர்களில் எண்ணற்ற ஜாதியில் உருவாக்கி
அந்த 4 பிரிவினை வந்து ஜாதிகள் என்று வர்ணாசிரம ஜாதிகள் என்று மக்களிடையே உருவாக்கி அதற்காக தீரழக்கு நமக்கு படிப்பையும் அது மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. இதனால் ஜாதி என்று வர்ணாசிரமம் சொல்லப்பட்டதை தவறாக சொல்லி நமக்குள் ஜாதி வேற்றுமை உருவாக்கி அதை அவர்கள் அன்றாக கையாண்டார்கள். அப்போது 1850க்கு பின்னால் உள்ள குருகுலம் நம்ம பார்த்து முன்னால் இந்த குருக்குலை பார்த்தீங்கன்னா காம்படி பேஸ் பிரிவில் தான் வர்ணாசிரமம் தான் வந்து நம்முடைய டிசியில் பதிவுகள்லாம் இருந்தது. அது ஜாதியின் அடிப்படையில் வந்து 1872 பிரிட்டிஷ்காரர்கள் மாற்றிவிட்டனர். அதிலிருந்து மேலே நம்மால் இன்னும் முடியவில்லை. இதனால்தான் வறுமை, பட்டினி, பொருளாதாரத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை அழகாக ஜாதி என்ற பேரில் பிரித்தாழ்ந்து நமக்குள் தீண்டாமையை உருவாக்கி நம்ம மக்களிடையே அந்த தீண்டாமையை வந்து இன்னும் மெருகேற்றி பிரிவு நிறையா உருவாக்கி நமக்குள்ள வந்து ஜாதியின் பேரில் தீண்டாமை உருவாகியதாக நமக்கே படிப்பு கற்றுக் கொடுத்தார்கள். இது பிரிட்டிஷ்காரன் சூழ்ச்சி நிறைந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்னுடைய உச்சக்கட்டமாக தான் வந்து நமக்கு வந்து இது வந்து 1900 நிகழ்ந்தது. அதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.